இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். Hello, are you there? ஹலோ ராப். ஹலோ ராதிகா மேடம். ராதிகா மேடம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. கடந்த 7 வருஷமா உங்க ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஃபேனா இருக்கிறது ஓகே தான், ஆனா நீங்க என்னோட பொய்யான ஃபேன். ஏன்னா நான் 7 வருஷமா இங்க ஷோ பண்ணலையே, கடந்த 4 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நான் பொய் சொல்லிட்டேங்க. ஆனா ஒண்ணு உண்மைங்க, எனக்கு உங்களோட குரல் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ ஐ see, நீங்க என்னோட ஷோல என்னையே இன்டர்வியூ பண்ண பாக்குறீங்களா? இல்ல, நான் இன்டர்வியூலாம் பண்ணலங்க. ஒரு மேட்டர் இருக்கு, அதுல உங்களோட அபிப்பிராயம் வேணுங்க. சொல்லுங்க. இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. உங்களுக்கு என்னங்க தோணுது? உடைஞ்சு போன பொருளும் உடைஞ்சு போன உறவும் மறுபடியும் ஒட்டுமா? எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் உடைஞ்சு போன ஒட்ட முடியாதுன்னு எதுவுமே கிடையாதான். முடியாது. உடைஞ்சு போன விஷயங்களை நீங்க எவ்வளவுதான் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு உடைஞ்சு போன துண்டுகள் உங்களுக்கு வலிய கொடுக்கும். உங்க கையில அது குத்த ஆரம்பிக்கும், உங்க இதயத்தை குத்த ஆரம்பிக்கும். அதனால எல்லாரோட நல்லதுக்காகவும் நீங்க அந்த உடைஞ்சு போன பொருட்களை, உடைஞ்சு போன உறவுகளை விட்டுடுங்க அண்ட் மூவ் ஆன் ஆயிடுங்க. வாவ் ராதிகா மேடம், ரொம்ப புதுமையான எண்ணமா இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல், பழைய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாதுன்னு எதுவும் இல்ல. அது பொருட்களா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. ஐம் சாரி, நான் தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வி கேட்டுட்டேன். ஐம் சாரி ராதா. இல்ல, அது வந்து ராதிகா மேடம், நான் தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வி கேட்டுட்டேன். ராதா, எனக்கு தெரியும் இது நீதான், என்னோட ராதா. இனிமே நீ என்கிட்ட இருந்து ஒளிய முடியாது ராதா. எனக்கு என்னோட கேள்விகளுக்கு பதில் வேணும். நான் அங்க வரேன். நான் நீ இருக்கிற இடத்துக்கு வரேன் ராதா.